இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவிக சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். கரூரில் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தமிழக அரசும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அரசிதழில் வெளியிட்டது. இந்த நிலையில் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி கோரும் அரசியல் கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிகள் பாதிக்கப்படும் வகையில் உள்ளதாக அந்த மனுவில் குறை கூறப்பட்டிருக்கிறது. மேலும் வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் பின்பற்றுவதற்கு சாத்தியமில்லாத வகையில் உள்ளதாகவும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி பெற முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அரசின் பொறுப்புகளை கட்சிகள் மீது திணிக்கப்படுவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் அளித்த பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படவில்லை எனவும் மனுவில் புகார் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்துவிட்டு அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை மற்றும் அதனுடைய பரிசீலித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.